வணக்கம். மக்களுக்காக மக்களைப் போல் வாழ்ந்த மகா ஞானிகளுக்கு சித்தர்கள் என்று பெயர். அவர்களை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டின் பெருமைக்கு யார் காரணம்? 1893 ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் பேசும் பொழுது அமெரிக்காவில் பேசினார். அமெரிக்கா வேண்டுமானால் இராணுவத்துக்கு தலைமை தாங்கலாம், இங்கிலாந்து வேண்டுமானால் வணிகத்துக்கு தலைமை தாங்கலாம், இத்தாலி வேண்டுமானால் கலைக்கு தலைமை தாங்கலாம், பிரான்ஸ் வேண்டுமானால் நாவலுக்கும் இலக்கியத்துக்கும் தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உள்ள ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா. சுவாமி விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். இதுக்கு யார் காரணம்? இந்தியாவில் வாழ்ந்த பக்தர்களும் சித்தர்களும் காரணம். பக்தர்கள் தங்கள் பாதையை பார்த்து கொண்டு போவார்கள். சித்தர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்திருப்பவர்கள். அதனால் சித்த வைத்தியத்தையும் உண்டாக்கி மக்களுக்கு உடல் பிணியையும் உயிர் நோயையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக திகழ்ந்தவர்கள் இந்த சித்தர்கள். தமிழ்நாட்டுக்குன்னு 2 சொற்றொடர்கள் உண்டு. ஒன்று, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். 2, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இந்த 2ஐயும் உண்டாக்கி கொடுத்தவர்கள் சித்தர்கள். இந்த 2 மாதிரியும் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். ஒரு பெரிய தோட்டம், தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, 4 பக்கமும் கதவு இல்லை, 4 பக்கமும் சுவர் தான் இருக்கு. ஏறி குதிச்சாத்தான் தெரியும். உயரமான சுவர், வெளியிலே மக்கள் காத்து கிடக்கிறார்கள். எப்படியாவது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமே ஒரு ஆசை. மனித இயல்பு, உள்ள போய் பார்க்கணும் ஆசைப்பட்டார்கள். முடியல. ஒருத்தர் ஏணி கொண்டு வந்தார், ஒருத்தரை ஏற்றி விட்டார்கள். இந்த ஏணியில் ஏறினவர் மேலே ஏறி சுவத்தில் உட்கார்ந்து கொண்டார். ஆகா, உள்ளே அற்புதமாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது, சிறப்பாய் இருக்கிறது, நன்றாய் இருக்கிறது. அட என்ன இருக்கு அதை சொல்லியா? அதை சொல்ல மாட்டேங்கிறார். இப்படியே பேசிட்டு நான் இதை அனுபவிக்கிறேன் உள்ளுக்கு குதிச்சிட்டார். இவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தாங்க முடியாத சோகம். 2வது ஆளை ஏற்றி விட்டார்கள். அவர் மேலே ஏறினார், மேலே உட்கார்ந்தார். ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான், இது மிக சிறப்பாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது. ஆகா, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அவரும் உள்ளுக்கு குதிச்சு விட்டார். என்ன இருக்குன்னு இன்னும் இவங்களுக்கு தெரியல. 3வது ஒரு பரமஞானி, ஒரு சித்தர் ஏற்றி விட்டார்கள். மேலே ஏறினார், உட்கார்ந்து கொண்டார். தோட்டத்தை பார்த்தார். மாமரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, கனிச்சோலைகள் இருக்கின்றன, நீர்நிலைகள் இருக்கின்றன. அருமையான இடம், வாருங்கள், உங்களையும் ஏற்றி விடுகிறேன். என்ன இருக்கோ அதை சொல்லி மற்ற மக்களையும் ஏற்றிவிட்டு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரே, அவருக்கு பெயர்தான் சித்தர். தான் மட்டும் அனுபவித்து விட்டு போகாமல் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், உலகம் வாழ வேண்டும், அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று வடிவெடுத்து வந்த மனித தெய்வங்களுக்கு சித்தர்கள்னு பேர். இந்த சித்தர்களை பற்றி ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களாக விரும்பினால் அன்றி நாம் அவர்களை பற்றி பேச முடியாது. சித்தர்களை பற்றி பேச வேண்டுமானால் அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் நாம பேச முடியாது. இலங்கையிலே ஒரு பெரிய சித்தர், யோக சுவாமின்னு அவருக்கு பேரு. சிவயோக சுவாமி என்று பேசுவார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை. நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகத்திலே பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம், பெரிய புராணத்திலே அவர்கள் தந்தையார் மிகப்பெரிய கெட்டிக்காரர். பெரிய புராணத்தை அந்த பெரியவர் பேசினால் சேக்கிழார் பேசின மாதிரி இருக்கும். சரவண முதலியார்னு பேரு, பெருஞ்சொல் விளக்கனார்னு பேரு. பெரிய புராணத்தில் ஆழங்கால் பட்டவர். அவர் பிள்ளை ஞான சம்பந்தம், பெரிய பேராசிரியர், திறனாய்வு கலைக்கு வித்திட்டவர். பெரிய புராண ஒரு கண்ணு, கம்பன் ஒரு கண்ணு அவருக்கு.
தமிழ் உலகம் மட்டுமன்றி மற்ற பகுதி மக்களும் அவரை அறிவார்கள். மிக துடிப்பான இளைஞராயிருந்த காலம் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னால். பேராசிரியர் ஞானசம்பந்தம் அப்பொழுதுதான் இளமையாயிருந்த ஒரு காலம். இலங்கைக்கு போனார் சொற்பொழிவு செய்ய. இலங்கையில் போய் பேசிவிட்டார். அப்பவே அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. இலங்கையில் முதல் நாள் பேசினார். மறுநாள் காலையில் போய் உட்கார்ந்தவர் எழுந்தார். பேச வரவில்லை, தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. வாயைத் திறந்தால் சத்தமே வரவில்லை, வாய் மட்டும் திறக்கிறது. எப்படி இருக்கும்? இன்னைக்கு பேச வேண்டும், சொற்பொழிவு செய்ய வேண்டும், என் வாழ்க்கைக்கு நோக்கமே பேசுவதுதான். பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று அப்பர் சாமி சொல்லுவார். அது மாதிரி நான் கடவுளை பேச வேண்டும், நான் ஆன்மீகத்தை பேச வேண்டும், நான் இலக்கியத்தை பேச வேண்டும், நான் கம்பனை பேச வேண்டும், நான் சேக்கிழாரை பேச வேண்டும். தொண்டை அடைத்து கொண்டு விட்டது, பேச்சு வரவில்லை, வாயை திறந்தால் சத்தம் இல்லை. எப்படி இருக்கும்? டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னார், அவ்வளவுதான், இனிமேல் உங்களுக்கு குரல் வராது, சென்னைக்கு திரும்பி செல்லுங்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டு இளைஞர். வாழ்க்கையே இனிமேல் தான் இருக்கிறது. காதலித்து மணந்து கொண்ட மனைவி இருக்கிறாள். என்ன செய்வது? அதில் பேராசிரியர் வேற. பேசாம இருக்க முடியாது. வாழ்க்கை போய்விட்டது. அசந்து போனார். பக்கத்திலே உள்ள அன்பர் சொன்னார், இங்கே ஒரு சித்தர் இருக்கிறார், நேற்றைக்கு அவர்களை பார்த்தீர்கள் அல்லவா? ஆமாம், அவருக்கு பெயர் யோக சுவாமி தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். சொல்லல, தலையாட்டி எல்லாத்துக்கும் அடையாளம் காட்டுறார். பாவம், பேச வேண்டியவாய் பேசவில்லை. சரி வாங்க, அவர்கிட்ட போவோம். யோக சுவாமி உள்ள உட்கார்ந்திருக்கார். தாடி மீசை எல்லாம் எப்பவோ தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பரம ஞானம். விசர் செல்லப்ப சாமியினுடைய சீடர். அந்த ஊரில் விசர்னா பைத்தியக்காரர்னு பேர். இவங்களுடைய ஆசிரியர் செல்லப்ப சாமியை எல்லாரும் பைத்தியக்கார செல்லப்ப சாமின்னாங்க. ஏன் தெரியுமில்ல? அவர் மனுஷங்களோட பேசாமல் கடவுளோட பேசுவாராம். கடவுளோட பேசுறது கிடைக்குமா? நம்ம ஆள் அப்பவே அவரை பைத்தியக்காரன் இருக்கான். யாரெல்லாம் கடவுள்கிட்ட அதிகமாக போகிறானோ அவனுக்கெல்லாம் நம்ம வச்ச வெறும் பைத்தியக்காரன். ஒரு ஆழ்வார் அழகா சொல்லுவார், அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. உன்னை அத்தா அரியேன்னு கூப்பிட்டா இவங்கெல்லாம் என்னை பார்த்து பைத்தியக்காரனுங்கிறாங்க. இவன் பைத்தியக்காரன்னு சொல்றதுக்காக உன்னை விட்டுற முடியுமா? விசர் செல்லப்ப சாமின்னு அவருக்கு பேர். அவருடைய சீடர் சிவயோக சுவாமி. யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த பெரிய மகான். ஆசா ஞானசம்பந்தம் ஐயாவை அழைத்து கொண்டு சென்றார்கள். சாமி பார்க்கிறார், அப்படியே பார்க்கிறார். இவர் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த சித்தர் புரிந்து கொண்டார். ஒரு தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தார், சாப்பிட சொன்னார். போ, சேக்கிழானையும் கம்பனையும் நாம் தானே ஆராய்ச்சி பண்ண வேணும், போ. அவ்வளவுதான். மறு நிமிஷத்தில் ஆசாஞ ஐயாவுக்கு பேச்சு வந்தது. ஐயா எழுதுகிறார், சரவண முதலியார் பிள்ளை அன்றைக்கு செத்து விட்டான், இப்பொழுது இருப்பது யோக சுவாமி தந்த பிள்ளை. இதுதான் சித்தர்கள் சிறப்பு. அவருக்குன்னு இவரால் ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை. ஆனால் உலகம் வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய பெருமக்கள் யோக சுவாமிகள் போன்ற சான்றோர்கள். அந்த யோக சுவாமி சொன்னார், எங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. யாரு முழுக்க பேச முடியும்? கடவுளையும் அளக்க முடியாது, சித்தர்கள் பெருமையையும் அளக்க முடியாது. நாவினால் எச்சில் படாதவன் ஆண்டவன் மட்டுமே என்றார் பகவான் ராமகிருஷ்ணர். அது மாதிரி சித்தர்களை முழுக்க பேச நம்மால் முடியாது. இது ஒரு முயற்சி. எந்தெந்த ஊர்ல சித்தர்கள்? ஏகப்பட்ட சித்தர்கள். நமக்கு தெரிஞ்சது பழைய 18 சித்தர்கள் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய. பழனிக்கு சித்தன் வாழ்வுன்னு பேர். அங்கே அவ்வளவு சித்தர்கள். சதுரகிரியிலே ஏகப்பட்ட சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். திருவண்ணாமலையிலே பல சித்தர்கள். திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலைன்னு ஒரு மலை. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுதினார்கள், அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை. அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலையா, ஒவ்வொரு படியிலையும் ஒரு சிவலிங்கம் பர்வதமலையா. நான் அதை பற்றியெல்லாம் சொல்ல இருக்கிறேன்.
எல்லாவற்றையும் பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. எனக்கு சில அனுபவங்களும் இருக்கின்றன. இந்த சித்தர்களோடு எனக்கு சில அனுபவங்கள் இருக்கின்றன. இமயத்திலே உள்ள சித்தர்கள், நம்முடைய பகுதியில் வாழ்ந்த சித்தர்கள். ஆமாம், பழைய காலத்தில் இந்த மாதிரி சித்தர்கள் இருந்தாங்களா? தொல்காப்பிய காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள். உரை எழுதிய நச்சினார்க்கினியர் அகத்தியர் முதலாகிய சித்தர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். தொல்காப்பியர் சொல்ற பொழுது மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும்ங்கிறார். 3 காலத்தையும் அறிந்தவர்கள் அறிவன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அறிவன் என்றாலே சித்தன் என்று பொருள். பழைய காலத்திலே அறிவன், இப்போ சித்தன். இப்போ நமக்கு என்ன தெரியுது? திருக்குறள்ல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதா? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வால் அறிவன் நற்றாள் தோளாரெனின். வால் அறிவன்னா என்ன அர்த்தம்? ஒளி பொருந்திய அறிவை உடையவன் ஒரு அர்த்தம், ஒளிமிக்க சித்தனாயிருப்பவன் ஒரு அர்த்தம். தொல்காப்பியத்திலே அறிவன் என்றால் சித்தன் என்று பொருள். நச்சினார்க்கினியர் அந்த பொருள் படுத்துகிறார். பின்னாலே வந்த பாரதியார் எழுதுகிறார், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். பாண்டிச்சேரியிலே பாரதியார் வாழ்ந்த காலம். பல சித்தர்களை சந்தித்தார். மகான் அரவிந்தர் ஒரு யோகி, குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர், கட்டையா குட்டையா இருப்பார், பரமஞானி. தோளில் ஒரு மூட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றி வருவார். பாரதியார் அவரை பார்த்தார். ஓய் குள்ளச்சாமி. யாரு? அவரை பார்த்து இவர். பாரதியார் அவ்வளவு வேகமான ஆளு. ஓய் குள்ளச்சாமி. பரம ஞானியான சித்தர் குள்ளச்சாமி அப்படி நின்று அப்படி பார்த்தார். பாரதியார் கேட்கிறார், அது என்ன தோல்ல பெரிய மூட்டை, இந்த மூட்டையை தூக்கி கீழே போடு. குள்ளச்சாமி ஒரு பார்வை பார்த்தார். உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல கீழே போடு, இந்த மூட்டையை அப்புறம் தூக்கி போடுறேன். என்ன அர்த்தம்? புறத்திலே மூட்டை தூக்கினால் தவறல்ல, அகத்திலே அழுக்கு மூட்டை தூக்கக்கூடாது. அகத்திலே இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல தூக்கி எறி. நம்ம மனசுல நினைக்கிறது அடுத்தவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஆபத்து. கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய நன்கொடை அதுதான். அடுத்தவனை பற்றி என்னமோ தப்பா நினைப்போம். அவன் வந்துடுவான், ஆகா உங்களை இப்பத்தான் நினைச்சேன், நீங்க வந்தா கடவுளே வந்தாப்பலேன்னு சொல்லுவோம். கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய நன்கொடை என்ன தெரியுமில்ல? அடுத்தவன் மனசுல நினைக்கிறது நமக்கு தெரியாது. பெரிய பாதுகாப்பு. மனசுல எத்தனை அழுக்கு மூட்டை, சொல்லக்கூடியதா சொல்லக்கூடாத செய்தியெல்லாம் நினைக்கிறான். இந்த அழுக்கு மூட்டையை தூக்கி நீ முதல்ல போடு, அப்புறம் நான் இந்த தோல்ல இருக்கிற என் மூட்டையை தூக்கி போடுகிறேன். சொன்னது யாரு? குள்ளச்சுவாமி. இவர்களெல்லாம் சித்தர்கள். புதுச்சேரி சித்தர்கள், திருவண்ணாமலை சித்தர்கள், பழனி சித்தர்கள், சதுரகிரி சித்தர்கள், அவ்வளவு பேரும் சித்தர்கள். ஒரே ஒரு என்னுடைய அனுபவங்கள். எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? இந்த சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஆசை வந்து தெரியுமா? கோயில்களுக்கு போகிறோம், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம். சில கோயிலுக்கு போனால் மனசு சீக்கிரம் ஈடுபடுது, சில கோயிலுக்கு போனால் மனசு ஈடுபட மாட்டேங்குது. அது ஏன் அப்படி? பழனி ஆண்டவரை எங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுறேன், மனசு ஈடுபட மாட்டேங்குது. பழனிக்கு போனால் உடனே ஈடுபடுது. திருவண்ணாமலை பெருமானை வீட்டில் வச்சு கும்பிடுறேன், அவ்வளவு ஈடுபடலை. அங்கே போனால் ஈடுபடுது. திருப்பதி பெருமாளை, கோவிந்த பெருமானை அங்கே போய் பார்த்தா மனசு ஈடுபடுது. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா, ஈடுபடுது. என்ன காரணம்? மதுரை சொக்கலிங்க பெருமானை வீட்டில் இருந்து நினைக்கிற பொழுது மனசு அவ்வளவு ஈடுபடலை. கோயிலுக்கு போய் பார்க்கிற பொழுது குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகம் மனே அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமி பாட்டை படித்தா மனசு உடனே ஈடுபடுதே. ஏன்? யோசிச்சு பார்த்தேன். இந்த கோயில்களிலே எல்லாம் கீழே சித்தர்களுடைய சமாதி இருக்கிறது, ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. திருவண்ணாமலையிலே ஜீவ சமாதி, மதுரையில் சுந்தரானந்தர் சமாதி, திருப்பதியில் அதே போல, திருச்செந்தூரில் 3 சாதுக்கள் சமாதி, பழனியில் போகர் சமாதி. இந்த ஞானிகள், இந்த சித்தர்கள் சமாதியாய் இருக்கிறதுனால மேலே இருக்கிற மூர்த்திக்கு அந்த பேராற்றல் உண்டாகிறது. நாமெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம். அதனால எனக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த சித்தர்களோடு பழக வேண்டும், பேச வேண்டும். கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நிகழ்ச்சி
3-4 நிகழ்ச்சிகள் இதெல்லாம் என் சொந்த அனுபவம். அதுக்கப்புறம்தான் நான் நூலுக்குள்ளேயும் வரலாற்றுக்குள்ளேயும் போக போகிறேன். இது நான் நேரடியாக அனுபவித்த அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் உள்ள பர்வதமலைக்கு புறப்பட்டோம். நாங்கள் ஒரு 15 பேர். இந்த பர்வதமலை போலூருக்கு பக்கத்தில் இருக்குது. திருவண்ணாமலை, போலூர், போலூர்லேருந்து பக்கத்தில் பர்வதமலை. மேலே பார்த்தோம்னா மலை அழகாக தெரியும். ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டம். 14 கிலோமீட்டர் மேலே ஏறணும். பொட்ட பாறை, எங்கேயும் மரம் கிடையாது. வெயிலில் போனோம்னா காலு அவ்வளவுதான், கந்தகம் மாதிரி இருக்கும் அந்த இடம். ஏறணும். காலையில் 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ஏறுனா கால் வலிக்குது, அதை பற்றி பரவாயில்ல. 13 கிலோமீட்டர் மேலே வரைக்கும் போயிட்டோம். ஒரு நாய் எங்கள் கூடவே வருகிறது. இந்த 13வது கிலோமீட்டர் போன உடனே அந்த நாய் நிற்கிது. மேலே பார்த்தா அதுக்கு மேலே மலை இருக்குது. அந்த மலைக்கு போகிறதுக்கு படியே கிடையாது. எப்படி போகிறது? பறக்கிறதா? ஹெலிகாப்டர் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி சார் போகிறது? பாறையில் கடப்பாறை ஊனி வச்சிருக்கான். ஒரு 10 கடப்பாறை, ஒரு கம்பி மாதிரி ஒன்று போகுது. இந்த கடப்பாறையை பிடிச்சி உடம்பை தூக்கி முன்னால் வச்சு, அடுத்த கடப்பாறையை பிடிச்சி உடம்பை முன்னுக்கு தள்ளி, முடிஞ்ச அந்த கம்பியை பிடிச்சி இந்த 10 கடப்பாறையும் தாண்டி மேலே ஏறுறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும். கீழே குனிஞ்சு பார்த்தா ஒன்றுமில்ல, 4500 அடி பள்ளம், அவ்வளவுதான். விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது. அதில் மேலே ஏறுறோம். ஏறிட்டேன். நாய் கீழே நிற்கிது. மேலே ஏறியாச்சு. இந்த படிக்கு கடப்பாறை படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடப்பாறையை பிடிச்சி ஏறணும். இன்னைக்கும் பல பேர் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஏறி போகிறாங்க. பர்வதமலை, படிக்கொரு சிவலிங்கம், பர்வதமலை. ஏறியாச்சா? இதுவரைக்கும் ஏறினது ஒரு படி. இந்த படிக்கு என்ன பேர்? கடப்பாறைப்படின்னு பேர். அதுக்கப்புறம் போகிறோம். 2 மலை. 2 மலைக்கு நடுவில் ஒரு படி போட்டிருக்கான். அந்த படி எப்படி தெரியுமா? தண்டவாளப்படி. நம்ம ரயிலில் போகிற பொழுது தண்டவாளம் இருக்கும் பாருங்க, அதே மாதிரி பார்த்து ஒழுங்காக அந்த படியில் ஏறணும். சரி, தண்டவாளப்படியிலையும் ஏறியாச்சு. அதுக்கு மேலே ஏறினால் ஏணிப்படி. ஏணி மாதிரி இந்த மலைக்கு அந்த மலைக்கும் ஒரு படி, அதில் ஏறி போகணும். காற்று கடுமையாக அடிக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேற ஒன்றும் சொல்லப்படாது. இதில் என் தோளில் பை வேற, பையில் தண்ணி வேற. என்ன மேலே ஒன்றும் கிடைக்காது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி, அடியேனுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி எல்லாம் தோளில் தான் இருக்கணும். சுமையை தூக்க முடியலைன்னா தண்ணி தாகத்துக்கு பட்னி கிடக்க வேண்டியதுதான். அப்படி போனால் ஏணிப்படி ஆச்சு. இப்போ 3 படி ஆச்சா? 4வது போய் பார்த்தா ஆகாசப்படின்ட்டாங்க. ஆகாசப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மலை, கீழே பள்ளம். அந்த ஓரத்திலே போகணும். இந்த பக்கம் சாஞ்சா பள்ளத்தில் விழணும், அந்த பக்கம் சாஞ்சா மலையில் முட்டணும். பார்த்து ஒழுங்காக போகணும். 4 படி ஆச்சு. கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாசப்படி எல்லாம் ஏறி மேலே போனால் சின்னதாக ஒரு கருவறை. அற்புதமான சிவபெருமான். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அவ்வளவு அழகா இருப்பார். அல்லிக்கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லிப்பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருவாசகம். சிவபெருமான் கிடைச்சா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமா? அப்படி இருக்கு அந்த இடம். அந்த சிவபெருமான் அவ்வளவு அழகு. பக்கத்தில் அம்பாள், முருகப்பெருமான் எல்லாம் சின்ன அறைக்குள்ளே. நாங்கள் உள்ளே போனோம். அபிஷேகம் நாங்களே பண்ணணும். அவரை தொட்டு தொட்டு அபிஷேகம் பண்ணணும். நம்ம எப்போ சிவபெருமானை தொட்டோம்? அவர் நம்மளை தொட்டால் தானே நம்ம அவரை தொட முடியும். அன்னைக்கு அற்புதமான அபிஷேகம். எம்பெருமானே, இது நீ காட்டினாய் நாங்கள் கண்டோம், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பர் சுவாமி வாக்கு. அழகான திருமேனி, அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் நாங்கள் ஒரு 10-15 பேர் அவ்வளதும் கீழே இருந்து தோளில் சுமந்து தூக்கிக்கிட்டு போயிருக்கோம். அவருடைய பொருளை சுமக்கிறதுக்கு இந்த தோல் எவ்வளவு புண்ணியம் பண்ணிற்றோ என்று தூக்கி கொண்டு போயிருக்கிறோம். அபிஷேகம் எல்லாம் பண்ணி முருகனுக்கு அபிஷேகம், அம்பாளுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடித்து அவருக்கு என்ன மாதிரி பிரசாதம் வைக்கணுமே. நாங்கள் கொண்டுகிட்டு போன பேரிச்சம்பளம் தான் பிரசாதம்.
வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் வச்சு பிரசாதம் வச்சு கும்பிட்டோம். ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரிக்கு தங்கலாம்னு நண்பர்கள் சொன்னார்கள். பசி ஒரு பக்கம், பரவாயில்ல, என்ன தினம் தானே சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 4 வேளை, ஒரு நாள் பட்டினி இருப்போமே. ராத்திரி படுத்துட்டோம். அப்பத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு சொந்த அனுபவம், ரொம்ப அற்புதமான அனுபவம், மயிர்கூச்செறியக்கூடிய அனுபவம். எல்லாம் ராத்திரி சிவபெருமானுக்கு முன்னால படுத்து கிடக்கிறோம். சிவபெருமானுக்கு மடியில தலை வச்சு படுத்து கிடந்த மாதிரி படுத்து கிடக்கிறோம். தூக்கம் வரணும்னா கடவுள் திருவடியில தலையை வச்சு படுத்திருக்கோம்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா தூக்கம் நல்லா வரும். மாத்திரையை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. கடவுள் திருவடியில தலை வச்சு நல்லா படுத்திருக்கோம். அப்படி தூங்கிட்டோமா, ராத்திரி 1 மணி இருக்கும். திடீர்னு லேசா ஒரு சங்கு சத்தம், ஒரு சேகண்டி சத்தம், ஒரு குழல், முழவு, யாழ். ஆகா, எங்க கேட்குது தெரியல. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். எங்க கேட்குதுன்னு தெரியல, ஆனா கேட்குது. எனக்கு சந்தேகம், பிரமையோ? என் பக்கத்தில் என்னுடைய நண்பர் ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன்னு பேர் எழுப்பினேன். எங்க உங்களுக்கு கேட்குதா? ஆமாம் சார், நல்லா கேட்குதுன்னாரு. எல்லாரையும் எழுப்பிட்டோம். ராத்திரி 1 மணி சுமாருக்கு, ஒரு 1 மணி நேரத்துக்கு அந்த இசை காதுகளில் அப்படியே பாய்ந்தது. எங்கிருந்து வருகுவதோ ஒலி யாவர் செய்குவதோ, காற்று நிலை வருங்கீதம், எல்லாம் அப்பத்தான் அனுபவிச்சோம். 1 மணி நேரம் ஆச்சு, இசை நின்றது. ஒருத்தர் அந்தா பாருங்கன்னார். தூணில இருந்து ஜடாமுடியோடு ஒருவர் புறப்பட்டு ஆகாச வெளியில் கலந்து விட்டார். எல்லாருக்கும் மயிர்கூச்செறியும். நீங்க அதை போய் பார்த்தா தான் தெரியும், நம்ப மாட்டீங்க. போய் பார்க்கிற பொழுது தெரியும், இவர்தான் பரமஞானி, இவர்தான் சித்தர். இந்த சித்தர் நமக்கு காட்சி கொடுக்கவில்லை, பின்பக்கம் மட்டும் தெரிந்தது. பர்வத மலையிலே அந்த காட்சி மறுநாள் காலையில் இறங்கிய பொழுது எங்கள் மனத்தில் அந்த சித்தர் குடிகொண்டு விட்டார். நீங்கள் சித்தரை நினைத்தால் சித்தர்கள் உங்களை நினைப்பார்கள். நீங்கள் சித்தர்களை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை பொறுப்பையெல்லாம் சித்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் தூய்மையானவராக, சுத்தமானவராக, கேடில்லாதவராக, நல்ல சிந்தனைக்கு உரியவராக இருந்தால் சித்தர்கள் உங்கள் வீட்டு வாசற்படியிலே வந்து உங்களுக்கு அருள் செய்வார்கள். இது என்னுடைய சொந்த அனுபவம்.